ஐயோ! சமநாத், இங்க 10 நாள் ஆள் அட்ரஸே காணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்றது? ஒரு ஜாலியா ஒரு டூர் போயாச்சு. அ மும்பை ஒரு டூர். பெரிய பையன் வந்து அங்க டிஃபென்ஸ்ல இருக்கான். ஆனா மும்பைல போய் பார்த்துட்டு, அப்படியே ஒரு 2 நாள் வந்து ஜாலியா கொஞ்சம் மும்பைலாம் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அதனால தான் வந்து வீடியோ போட முடியல. வந்துட்டு ஒரு 2 நாள் வந்து வேற ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட்னாலயும் வந்து வீடியோ போட முடியல. மொத்தத்துல வந்து ட்ரிப்பு வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது. அப்படியே போகும்போது வந்து ட்ரெயினில் வந்து சென்னை வழியாக போயிட்டு வரும்போது கோயம்புத்தூர் வழியாக ஃப்ளைட்டில் வந்தாச்சு. நல்ல ஒரு இனிதான ஒரு பயணம். ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்லேயே எல்லாம் உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு தென் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சேஞ்சாக இருந்தது. இன்னும் ஒரே விஷயம் என்னன்னாக்கா, ஒரு 10 நாள் வீடியோ போடாமல் திரும்ப அந்த வீடியோவில் உட்காரும்போது கொஞ்சம் உதறலாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, நாளை வந்து சரியாயிடும். ஓகே. ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்லா இன்றைக்கி வச்சு செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி 263 பாயிண்ட் வந்து நல்லா போட்டு தாக்கியிருக்காங்க. அது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதே மாதிரி அட்வான்ஸ் டிக்ளைன் பார்க்கும்போது வந்து அட்வான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 545 அண்ட் டிக்ளைன் பார்த்தீங்கன்னாக்கா 2625. அதே மாதிரி அந்த 52 வீக்கில் கூட நம்பர் ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. எல்லாமே வந்து நம்ம சார்ட்டில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய ஒரு தலைமையான வேண்டுகோள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஐபிஓலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓப்பனில் இருக்க நாளைக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. பாரத் கோக்கிங் கோல், இது வந்து கோல் இந்தியாவுடைய சப்சிடரி கம்பெனி. ரொம்ப நாளாக வந்து இது எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, 21 ரூபாலேருந்து 23 ரூபாய்க்குள்ள தான் வந்து இது ரேட் இருக்கும். நாளைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது. 13ஆம் தேதி முடியுது. ஸோ 13 4ஆம் தேதி தெரியும் என்ன ரேட்டுன்றது. பட் வாட் எவர் இட் மேபி 23 ரூபான்னா கூட வந்து ஒரு கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ இது வந்து கோல் இந்தியாவோட சப்சிடரி, நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி இது. ஸோ லாங் டேர்மில் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொன்று வந்து பப்ளிக் செக்டரில் வருது இல்லையா? ஸோ தைரியமாக வந்து ஒரு லாங் டேர்மில் பண்ணுறவங்க இதில் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதோடைய லிஸ்டிங் வந்து 13ஆம் தேதி சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு லிஸ்டிங் வந்துட்டு 16ஆம் தேதி வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ரைட். இப்போ நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ ப்ராட் மார்க்கெட் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி 263 பாயிண்ட், நல்ல ஒரு 1.01% நல்ல செம்மையாக சாத்துன்னு சாத்திருக்காங்க. விக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6.53% வந்து நல்லா ஏறி இருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா பாருங்கள், மிட் கேப், ஸ்மால் கேப், மிட் எல்லாமே பார்த்திங்கன்னா மோர் தென் 1%. வஞ்சனம் இல்லாமல் வந்து எல்லாத்தையும் போட்டு சாத்துன்னு சாத்தியிருக்காங்க இன்றைக்கி. அதே மாதிரி செக்டோரல் இண்டைசஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து நெகட்டிவ். ஒன்று கூட வந்து க்ரீனில் இல்லை. லீஸ்ட்டு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி பேங்க் 0.51%. நல்ல அடி வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் வந்து -3.40%. எனர்ஜி வந்து -2.89, கிட்டத்தட்ட 3%. அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ரீனில் தான், டீப் ரெட்டில் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ புதுசாக வந்து லாங் போகிறவங்க வந்து இப்போதைக்கே பண்ண வேண்டாம். ஒரு மார்க்கெட் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு ஒரு சப்போர்ட் எடுக்கும். தென் வந்து லாங் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நம்ம சார்ட்டில் ஒன் பை ஒன் இதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 25,850 வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இன்றைக்கி மட்டும் நல்லா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெசைசிவ் கேனில் வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துருச்சு இன்றைக்கி. ஸோ இதுக்கு மேலே விழுந்தது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து 25,400 இந்த ரேஞ்சு வந்து இப்போ வந்து லாஸ்ட்டு ஸ்விங் ஹைன்னாக்கா இது தான் வரும். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 25,400 இங்கேருந்து வந்து ஒரு 450 பாயிண்ட் திரும்ப இது வந்ததுன்னா கீழே வர ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்புதா அப்படின்றது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து 59,687 முடிஞ்சிருக்கு. 58,850 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். பட் நிஃப்டி விழுந்த அளவுக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைலேருந்து விழலை. கீப் ஆன் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ ஓவரால் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வந்து கொஞ்சம் சின்ன மைனஸ் வந்துட்டுருக்கே தவிர நல்ல ஒரு ஸ்டபனாக வந்து நின்றுட்டுருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது தான் கீழே வந்தது, இது வந்து சப்போர்ட் வரைக்கும் வர ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா மேபி நிஃப்டி வந்து 25,400 வந்து கன்ஃபார்மாக போக ஆரம்பிச்சிடும்.
பட் இங்கே வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்க்கலாம். தென் வந்து நிஃப்டி ஐடி. ஸோ முந்தா நேற்று நல்ல ஒரு டிசைசிவ் கேண்டில் ஃபார்ம் ஆனது. திரும்ப பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேண்டில் வந்து இன்றைக்கி டிசைசிவ் டவுன் கேண்டிலுக்கு ரெட் கேண்டில். இதுக்கு பருத்தி முட்டை குடலே இருந்துக்கலான்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஜிக்லிங், ஒரு பெரிய கைகள் வந்து 4 காசு அவங்களும் பார்க்கணும்ல, அதுக்காக விளையாடுற ஒரு விளையாட்டாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதனுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 37,000 வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். பட் இப்போ இருக்கிற ரேஞ்சே கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த 38,000 இது கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைண்ட் சப்போர்ட் ஆக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக கீழே மேலே திரும்ப ஆரம்பிச்சதுனாக்கா எகெயின் வந்து நிஃப்டி வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹை எகெயின் ஒன்ஸ் அகெயின் கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்குது. இதுவும் இந்த மாதிரி திரும்பிச்சு அப்படின்னாக்கா 39,000 வந்து பிரேக் பண்ணி மேலே வர இருக்கும். தென் ஸ்மால் கேப். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு மல்டி லெவல் சப்போர்ட்டில் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா 16,200 வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். பார்ப்போம். இப்போ இருக்க ஸ்டேஜில் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஜியோபொலிட்டிக்கலி வந்துட்டு நம்ம ட்ரம்ப் ஐயா எப்போ என்ன பேசுவாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த வெனின்சுலா பிரச்சனையிலேருந்தே வந்து கொஞ்சம் மார்க்கெட் எல்லாமே வந்து கொஞ்சம் பேனிக்காக தான் இருக்குது. திருப்பி என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். விழுந்ததுனாக்கா 16,200. ஸோ இந்த 16,200 வர ஆரம்பிச்சதுனாக்கா ஸ்மால் கேப் நிஃப்டி 25,400க்கு வரும். ஸோ இது வந்து நம்ம இந்தியன் சினாரியோ. ஸோ ஓவராலாக கொஞ்சம் வந்து ஒரு நெகட்டிவாக தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லாங் பொசிஷன் எடுக்கிறவங்க வெயிட் பண்ணி எடுங்க. தென் நம்ம பெரிய யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நேற்று வந்து அவங்களது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1% டவு, -466 பாயிண்ட்ஸ் வந்து டவுனு. S&P 500 -23. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து அது மட்டும் ப்ளஸில் வந்து 37 பாயிண்ட் முடிஞ்சிருக்கு. பட் ஒரு நல்ல விஷயம்னாக்கா அவங்களது வந்து நல்ல ஒரு ஆல் டைம் முந்தின நேற்று வந்து நல்ல ஒரு ஆல் டைம் போனது. எகைன் நேற்று வந்து ஒரு அதே அளவுக்கு பருத்தி முட்டை குடோனில் இருந்துக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த 49,000 இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் டவுட் தான். மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹெவியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி S&P 500 பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நியர் ஆல் டைம் ஹையில் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. அங்கேயும் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. இது பிரேக் ஆகாமல் இருக்கணும். அதே மாதிரி நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு ஆல் டைம் ஹைக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. டவ் அண்ட் S&P 500 நல்லா ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கு. பட் இது வந்து எந்த ஒரு மொமெண்டமும் இல்லை. பார்த்திங்கன்னாக்கா பழைய ஸ்விங் ஹை இடத்துலையே வந்து நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. நல்ல ஒரு ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது. பட் நல்ல ஒரு 44,000 வந்து ஆல் டைம் ஹை ரேஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 23,000 அரௌண்ட் 600 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. இது பிரேக் கஷ்டம். பிரேக் ஆகிறது வந்து சிச்சுவேஷன் அது மாதிரி தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து ஒரு பேனிக்காக தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் லாங் பொசிஷன் எடுக்கிறவங்க வெயிட் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு டைரக்ஷன் அகெயின் மேலே திரும்பும் போது வந்து எடுக்கிறது உத்தமமாக இருக்கும். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். அண்ட் தென் பை. தேங்க்யூ.